ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். சண்டே அன்றைக்கி வந்து எனக்கு கேக் சாப்பிட்ணுன்னு இருந்துச்சா, அதனால நான் அம்மாக்கிட்ட கேட்டேன். அம்மா வந்து அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நல்லா கேக் செய்வாங்களா, அவங்க வந்து பனானா கேக் செய்யுங்க, அது ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்கங்க. அதனால் அம்மா வந்து எனக்கு பனானா கேக் தான் செஞ்சு தர போகிறாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அம்மா ஒரு 7 பனானா எடுத்துக்கிட்டாங்க. 7 பனானாவே ஒரு பவுலில் போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டாங்க. இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சு விட்டுக்கணும். மசிச்சு விட்டதுக்கப்புறம் அதில் வந்து 2 எக்கு போடணும். 2 எக்கு நான் உடச்சி ஊற்றிட்டு அதை வந்து விஸ்க் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா கலக்கணும். இந்த மாதிரி கலக்குனதுக்கப்புறம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கலக்குங்க. கலக்குனதுக்கப்புறம் அதில் வந்து 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போடுங்க. அப்புறம் 3/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுங்க. அதை போட்டுட்டு திரும்பவும் எப்படி கலக்கிறீங்களோ அதே மாதிரி நல்லா கலக்கிட்டு, கொக்கோ பவுடர் வந்து எங்கள் அம்மா 1 2 3 4 ஸ்பூன் போடணுங்க. 4 ஸ்பூன் போட்டு பயங்கரமாக கலக்கணும். நம்ம அந்த கொக்கோ பவுடர் கலரில் ஆகிடும். உங்களுக்கு வேணுன்னா கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். கேக் ஒயிட் கலரில் வரும். அப்புறம் வந்து சர்க்கரை போடணும். ஒரு கப்பு, எந்த கப்பில் சர்க்கரை போடுங்க அதே கப்பில் தான் மைதாவும் போடணுங்க. போட்டு அப்புறம் வந்து குக்கர் ப்ரீ ஹீட் பண்ணணும். அதனால் வந்து அம்மா வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதை ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச கேக் பேட்டரில் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். எண்ணெய் ஊற்றுறதுக்கப்புறம் ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு எந்த பவுலில் ஊற்றுறீங்களோ அந்த பவுலில் ஊற்றுங்க. அந்த பவுலில் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, பாதி தான் ஊற்றணும். ஏன்னா கேக் உப்பிட்டு வரும். ஸோ அந்த பேன் வேணால் குட்டியாக இருக்கிறதுலே பெரிய டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு இது. ஸோ அதை எடுத்து அதில் வந்து நெய்யை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு மைதா மாவு தூவிட்டுருக்கலாம். கேக் வந்து ஒட்டாமல் வரும். அப்புறம் கேக் பேட்டரை வந்து நீங்கள் எந்த கேக் பேட்டர் செஞ்சுருக்கோ அதை வந்து ஊற்றி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த குக்கரில் வந்து அதை வந்து வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அதை மூடி வச்சிடணுங்க. விசில் போடக்கூடாது, ரப்பரும் போடக்கூடாது. அப்புறம் எங்கள் அத்தை அந்த ஆண்டி வந்து கேக் செஞ்சுட்ருக்காங்க. இங்கே ஒசூரில் இருக்காங்க. அவங்க டீட்டெயில் ஃபோன் நம்பர்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. பாய், தேங்க்யூ.